வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல அரிசி உளுந்து எல்லாம் சேர்க்காம நம்ம செட் தோசை பண்ண போறோம். நல்ல ஹெல்தியா நம்ம ஃபர்மெண்ட் பண்ணி பண்ணலாம். இல்ல நமக்கு இன்ஸ்டன்டா வேணும் அப்படின்னா சோடாவோ ஈனவோ சேர்த்து பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டாவும் நம்ம பண்ணிக்க முடியும். நம்ம அரிசி உளுந்து சேர்த்து பண்ணும்போது கூட மாவு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு 6 to 8 மணி நேரம் ஆகும். ஆனா இந்த மாவு ஒரு 3 to 4 மணி நேரத்துல நமக்கு ஃபர்மெண்ட் ஆயிடும். செட் தோசை நல்லா சாஃப்டா மெத்துன்னு இருக்கும். நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு, லஞ்ச் பாக்ஸுக்கு, இல்ல சாயந்தரம் குழந்தைகள் ஸ்கூல்ல இருந்து வரும்போது பண்ணி கொடுக்கறதுக்கு, டின்னருக்கு, இந்த மாதிரி எல்லா நேரத்துலயுமே நம்ம பண்ணிக்கலாம். டேஸ்டும் பிரமாதமா இருக்கும். ரொம்ப டைமும் எடுக்காது. தொட்டுக்கிறதுக்கு நம்ம கார சட்னியோ இல்ல தக்காளி சட்னியோ இல்ல வெங்காய சட்னி இந்த மாதிரி எதோட தொட்டுட்டு சாப்பிட்டாலும் பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, நல்ல பஞ்சு போல சாஃப்டா டேஸ்டியான செட் தோசை குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். செட் தோசை பண்றதுக்கு 1 கப்பு கெட்டி அவல் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க எந்த கப்லயோ டம்ளர்ல எதுல வேணாலும் நீங்க அளந்துக்கலாம். அவல் வாஷ் பண்ணி நல்லா தண்ணியை ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம அவல் அளந்தா அதே கப்ல 1 கப்பு ரவா, அதாவது உப்மா ரவா, பாம்பே ரவா சொல்லுவோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதே கப்ல 1/2 கப்பு கொஞ்சம் புளிச்ச தயிர் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதுல கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன். திரும்பவும் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் இந்த அவல், தயிர், ரவா இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம அவல், தயிர், ரவா எல்லாம் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயாச்சு. பாருங்க, எல்லாமே நல்லா சாஃப்டா ஊறி இருக்கு. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இதுல தேவையான அளவு தண்ணி விட்டு தோசை மாவோட கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவை இந்த பவுலுக்கு மாத்திப்போம். பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில தான் நம்ம அரைச்சுக்கணும். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாவு ஃபர்மெண்ட் ஆகட்டும். அதாவது நம்ம தயிர் சேர்த்திருக்கிறதுனால ஒரு 3 to 4 மணி நேரத்துக்குள்ள இது ஃபர்மெண்ட் ஆயிடும். இது ஃபர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம மாவு அரைச்சு வச்சு 4 மணி நேரம் ஆயாச்சு. மாவு பாருங்க எவ்வளவு நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. நல்லா ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி ஃபர்ஸ்ட் கிளாஸா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு. வெந்தயம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். நான் ஒரு 5-6 மிளகாய் சேர்க்கிறேன். மிளகாயை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் லேசா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். வேர்க்கடலை நம்ம வறுத்துட்டு தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி எடுத்து இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இதுல கொஞ்சம் எண்ணெய் மிச்சம் இருக்கு. நம்ம இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 200 கிராம் தக்காளி இதை ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துடலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. தக்காளி பச்சை வாசனை போய் நல்லா சாஃப்டா வதங்கணும். தக்காளி இது போல நல்லா வதங்க ஆரம்பிச்சதும் சின்ன பீஸ் புளி நம்ம இதுல சேர்த்துடலாம். புளியை நான் வாஷ் பண்ணியிருக்கேன். தக்காளியோட சேர்ந்து புளியும் நல்லா சாஃப்ட் ஆயிடும். தக்காளி இந்த அளவுக்கு சாஃப்டா வதங்கினது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தண்டோடையே நம்ம சேர்த்துடலாம். லேசா வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த கடாயோட ஹீட்லயே கொத்தமல்லி கொஞ்சம் வதங்கிடும். இதெல்லாம் நல்லா சூடு ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம சட்னிக்காக வதக்கினா வேர்க்கடலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் ட்ரையா அரைச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு கொஞ்சம் குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துருவோம். கொத்தமல்லியும் பாருங்க நல்லா அந்த ஹீட்லயே வதங்கிடுது. இப்போ இதையும் நம்ம அரைச்சி எடுத்துருவோம். அரைச்ச சட்னியை நான் அந்த பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். நம்ம சட்னிக்கு தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுட்டு நம்ம சட்னியில சேர்த்துருவோம். சட்னி பிரமாதமா ரெடி ஆயிடுது.
இந்த சட்னி வந்து செட் தோசைக்கு மட்டும் இல்ல, நம்ம எந்த டிஃபனோட தொட்டுண்டு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். இந்த சட்னி வந்து நல்ல வேர்க்கடலை, தக்காளி, கொத்தமல்லி வாசனையோட ரொம்ப பிரமாதமா இருக்கும். இப்ப நம்ம செட் தோசை பண்ணிடலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சியும் வந்து கரெக்டா இருக்கு. இனி தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. கல் நல்லா சூடா எடுத்து நம்ம செட் தோசை பண்ணிக்கலாம். ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு கொண்டோம்னா கரெக்டா இருக்கும். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாம கொஞ்சம் இது போல திக்காவே பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க போர்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு இப்படி வந்தாலே வந்து தோசை தான் சாஃப்டா வரும். இந்த தோசைக்கு ரொம்ப எண்ணெயும் தேவைப்படாது. ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டாலே போதும். மூடி போட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி போட வேண்டிய அவசியம் இருக்காது. மூடி திறந்து பார்த்துருவோம். நம்ம இந்த தோசையை வந்து சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா அப்படியே பஞ்சு போல இருக்கு. தோசை பாருங்க நல்லா அப்படியே மெத்துன்னு இருக்கு. கண்ணுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்க. இந்த சைடு வந்து நான் கோல்டன் கலர்ல இருக்கும். நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறதுனால திருப்பி போட வேண்டியதுல, திருப்பி போட்டோம்னா இந்த சைடுமே கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்துடும். இதே மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தோசையும் பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க பஞ்சு போல சாஃப்டா இருக்கு. இதே போல எல்லா செட் தோசையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். செட் தோசையும் தக்காளி சட்னியும் சூப்பரா ரெடி ஆயிடுது. செட் தோசை வந்து எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சு அப்படியே மெத்துன்னு இருந்தது. பாருங்க நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஃபோல்ட் ஆகுது. பஞ்சு போல இருக்கு. நிறைய போர்ஸும் வந்திருக்கு. இது எவ்வளவு நேரம் ஆனாலும் சாஃப்டாவே இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப ஆப்டான ரெசிபி. இப்ப இந்த செட் தோசைய தக்காளி சட்னியோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. இந்த தக்காளி சட்னிக்கும் இந்த செட் தோசைக்கும் செம்ம சூப்பரா இருக்கு. இது வந்து கொஞ்சம் மைல்டா இருக்கும். தக்காளி சட்னி வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பைசியா இருக்கு. ஜஸ்ட் ஒரு 3 மணி நேரம் நம்ம ஃபர்மெண்ட் பண்ணா கூட நம்ம தயிர் சேர்த்திருக்கிறதுனால நம்ம மாவரைச்சி ஃபர்மெண்ட் பண்ணா எந்த மாதிரி ஒரு புளிப்பு வருமோ அந்த அளவுக்கு வந்து இது புளிச்சிருக்கு. நம்ம ஹெல்தியா வந்து ஃபர்மெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னா மாவு வந்து அரைச்சி எடுத்துட்டு சோடாவோ ஈனாவோ சேர்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி அதுவும் வந்து நல்லா வரும். தக்காளி சட்னியும் வந்து நல்ல கொத்தமல்லி வேர்க்கடலை வாசனையோட ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. இது வந்து இந்த செட் தோசையோட மட்டும் இல்ல, நம்ம எந்த டிஃபனுக்கு தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 3ல இருந்து 4 நாள் வரைக்கும் இந்த சட்னி நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த செட் தோசைக்காக நம்ம யூஸ் பண்ண இந்த அளவுகள் பார்த்தோம் அப்படின்னா 15ல இருந்து 20 வரைக்கும் செட் தோசை வந்து நம்ம பண்ணலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த குவிக்கா பண்ணக்கூடிய செட் தோசையும் இந்த தக்காளி கொத்தமல்லி வேர்க்கடலை சட்னியும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.